பிரைஸ் த லார்ட். இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி வவுனியாவிலிருந்து நாம் பாஸ்டர் சுபானி. என்னுடைய வீட்டை பற்றிய சாட்சி என்னென்னு சொன்னால், எங்களுடைய வீடு 2018ஆம் ஆண்டு அத்திவாரம் போட்டுட்டு ஒரு 2 ரூமோட, கிச்சன் ரூமோ ஒரு ரூம் பாத்ரூமோட கட்டிட்டு அப்படியே வந்து நாங்கள் ஒரு ரூம் மட்டும் பூசி டோர் ஒன்று போட்டது மட்டும்தான். வேறு எதுவுமே இல்லை. மற்ற எல்லாம் ஓப்பனாக இருக்கும். எந்த வேலையுமே செய்யலை. பூசக்கூட இல்லை. முன்னுக்கு கதவில்லை, சைட் கதவில்லை, கீழே நிலம் போடலை. அப்படி எந்த வேலையுமே செய்யலை. ஆனால் வந்து இவ்வளவு காலமும் இப்போ 8 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமும் இப்படியே தான் இருந்த நாங்கள். அந்த டைமே 2018 நான் சர்ச்சுக்கு, வவுனியாவில் உள்ள ஒரு சர்ச்சுக்கு போகிறேன் சபைக்கு. அங்கே போயிட்டு வருவேன். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. உங்களுக்கே தெரியும், தமிழ் பாஸ்டர்ஸ்க்கு வெளிப்பாடே இல்லை. அவங்க ஒரு மத ரீதியாக தேவன் வருவார், இறங்குவார், அதுக்கு எப்போவாச்சும் ஒரு நாள் இறங்கி எங்களுக்கு ஏதாவது செய்வார்ன்னு சொல்லித்தான் எல்லாருக்கும் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே சபையில் நானும் போய் வேறு மையா இறங்கு மையான்னு கத்தி ப்ரே பண்ணிட்டு வருவேன். ஃபிசிக்கலாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அது அந்த சண்டே மட்டும். பிறகு அதுக்கும் போயிடும். அப்படி தான் இவ்வளவு காலமும் இருந்தேன். அதுக்கு பிறகு தான் அந்த கொரோனா டைமில் எனக்கு பாஸ்டர்கிட்ட கான்டாக்ட் கிடச்சிச்சு. பாஸ்டர்கிட்ட மெசேஜ்களை நான் கேட்க துவங்கினேன். பாஸ்டரோட எடுத்து கதைச்சேன். எனக்கு சில வருத்தங்களுக்கெல்லாம் பாஸ்டர் ப்ரே பண்ணி அற்புத விதமாய் அதெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் நான் சாட்சி சொல்லி இருக்கிறேன். பிறகு எங்களோட பாஸ்டர்கிட்ட மெசேஜை கேட்டு வசனங்களை மெடிடேட் பண்ணி கொண்டே இருப்பேன். எனக்கு பிடிச்ச வசனம் கொலோசியர் 2:10, சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நான் பரிபூரணமுள்ளவளாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வசனம் எனக்கு நல்லா பிடிக்கும். அதை கூடுதலாக மெடிடேட் பண்ணுவேன். அதே போல் பிதாவானவர் பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள் என்று சொன்ன வார்த்தையும் மெடிடேட் பண்ணி கொண்டிருந்தேன். அப்படியே இருக்கும்போது ஒருக்கா பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒருக்கா ப்ரே பண்ணுவோம் பாஸ்டர்ன்னு சொல்லி 2 பேரும் ப்ரே பண்ணினோம். ப்ரே பண்ணும்போது எனக்கு பாஸ்டர் எபேசியன் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கிறிஸ்துவானவர் 3ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருந்து இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நன்றி என்று சொல்லி பாஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணிவிட்டார். அதோட கொலோசியர் 1:27 உங்களுக்கே தெரியும், எங்களோட ஆதார வசனம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்கள் அனைவருக்குள்ளேயும் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். அந்த வசனத்தையும் சொல்லி ப்ரே பண்ணினார். நாங்கள் நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு கோடான கோடி நன்றி. நாங்கள் ப்ரே பண்ணிட்டு விட்டுட்டோம். நம்பிக்கை இருந்துச்சு, விசுவாசித்தேன். ஸோ ஆனால் உண்மையாக அற்புத விதமாய் இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணப்படும் என்று நினைக்கவே இல்லை. இப்போ 2 மந்த்ஸுக்கு முதல் எந்த ஒரு இதுவும் இல்லை, காசு வசதி எதுவுமே இல்லை. திடீரென அதற்கான எல்லாம் அமைஞ்சிச்சு. ஒரு 80 லட்சம் முடிஞ்சுது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணப்பட்டாச்சு. நான் ப்ரே பண்ணிக்க யோசித்தது, இந்த 2 கதவும் போட்டு விட்டால் அரக்கியாக இருக்கும், பிள்ளைகள் இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கும், அதே போதும், ஓகே அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் என் தேவன் எனக்கு ஹால் ஃபுல்லாக மார்பிள் பதிச்சு பாத்ரூம் ஃபுல்லாக செய்து
கிச்சனுக்கெல்லாம் மாவு பதிச்சு எல்லா வேலையும் பெயிண்ட் அடித்து கதவெல்லாம் போட்டு முழு வேலையும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு தந்திருக்கிறார். உண்மையாக எனக்கு தெரியும் இது எங்களால் முடியாது. ஏனென்ற எங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் இருக்கிறோம். எங்களோட நிலை எங்களுக்குத்தானே தெரியும். காசு வசதி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்படி இது நடந்துச்சுன்னு உண்மையாக எனக்கு தெரியாது. இது தேவனால் மாத்திரம்தான். அதுதான் எங்களோட பிள்ளைகள் சொல்லுவேன், எப்படி அம்மா இப்படி வீடு எங்களுக்கு இப்படி முடிஞ்சிருக்குதுன்னு சொல்லி. நான் அந்த வீட்டின் வீடியோ நான் அட்டாச் பண்ணுவேன். அதை நீங்கள் பாருங்கள். உண்மையாயே எங்களோட தேவன் அவ்வளவு நல்லவர். எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சி எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் தூர இல்லை, எங்களுக்குள்ளே இருந்து நிறைவேற்றுகிறார். உண்மையாக இது என்னுடைய இருதயத்தின் வாஞ்ச. நல்லொரு வீட்டில் என் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழணும், வாழ்கிற டைமில்ன்னு சொல்லி எனக்கு சரியான ஆசை. அது எனக்கு நிறைவேற்றி தந்தேன். பிதாவுக்கு கோடான கோடி நன்றி, இயேசு கிறிஸ்து கோடான கோடி நன்றி, ஆவியானவரே மக்கள் கோடான கோடி நன்றி. அதே போல் எங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு என்னோடய பிள்ளைகள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரையும் கூட்டிகிட்டு வர மாட்டேன். நான் கேட்டில் வச்சு அனுப்பிடுவேன். என்னென்னு சொன்னாங்க, வீடு சரியில்லைன்னு சொல்லி, நல்லா இல்லை, கட்டுப்படவே இல்லை, கட்டின குறையில் இருக்குன்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். பின்ன சொல்லிவினோம், அம்மா இது எங்களால் முடியாதம்மா, இது எங்களோட தேவனால் மட்டும்தான் முடியும், இப்படி எங்களுக்கு செய்து தந்திருக்கிறாருன்னு சொல்லி. உண்மையாயே எனக்கு இந்த கடவுள் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். தேங்க்யூ அப்பா. அது மாத்திரமில்லை, என்னுடைய பாஸ்டர்கிட்ட டீச்சிங், பாஸ்டர்கிட்ட வழி நடத்தல், நாங்கள் எப்படி ப்ரே பண்ணணும், நாங்கள் எந்தெந்த வசனத்தை மெடிடேட் பண்ணணும், எங்களுக்கு என்ன கிடைச்சிட்டது, நாங்கள் தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவில் நாங்கள் வளர எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏனென்றால் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு அன்பானவர், எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அழைச்சிட்டு ரோட்டில் விடுறதுக்கில்ல, எங்களை நல்ல எல்லா வசதியோடையும் எல்லா சந்தோஷத்தோடையும் வருத்தம் துன்பம் எதுவும் இல்லாமல் நல்ல ஐஸ்வர்யத்துடனும் ஆசீர்வாதத்துடனும் வாழ்கிறதுக்காகத்தான் எங்களை அழைச்சவர். ஒவ்வொருத்தருக்கும் அதே தான் எங்களை தேவன். நாங்கள் கேட்குறதுக்கு முதலே எங்களுக்கு செய்து முடிக்கிறது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற. தேங்க்யூ. எங்களோட பாஸ்டருக்கு தேங்க்யூ, நன்றி சொல்லுறேன். அவருடைய டீச்சிங், அவருடைய வெளிப்பாடு, தேவன் அவரை அவ்வளவு வெளிப்பாட்டை கொடுத்து எங்களை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனை வச்சிருக்கிறார். அதுக்கு கோடான கோடி நன்றி பிதாவே, நன்றி இயேசு கிறிஸ்துவே. அதே போல் லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும், எல்லா தேவ மனுஷர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ. ஆமீன்.